இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். உண்மையிலே இந்த ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா, நீங்க உங்களையே வந்து மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த வேர்டு. ஸோ உங்களை மன்னியுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நிறைய நபர்கள் வந்து இதோட முக்கியத்துவம் என்ன? இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு? இது நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்துதுங்கிறத வந்து புரியாமையே நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், அதை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய மந்திரம். இந்த மந்திரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களையும் பல பிரச்சனைகளையும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ப்ராப்ளத்தையும் முழுமையா குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபர்கிவ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இந்த ஃபர்கிவ்னஸை பத்தி ஆழமா தெரிஞ்சவங்க தான் இதை வந்து அப்ளை பண்ணி அவங்க வாழ்க்கையை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேன்சர் நோயிலிருந்து குணமாகி அதை வந்து ப்ரூஃபா WHO காமிச்சு அது வந்து மெடிக்கல் உலகம், இந்த மெடிக்கல் வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டா ரெகனைஸ் பண்ணி இது வந்து ஆமா சாத்தியம், இவங்க வந்து இந்த மாதிரி குணம் அடைஞ்சிட்டாங்க, இவங்க வாழ்க்கை சரியாயிடுச்சு, இவங்க நோயிலிருந்து முழுமையாக வெளியே வந்துட்டாங்கன்னு ரெகனைஸ் பண்ண ஒரு விஷயம். இந்த இஎஃப்டி வந்து ஏன் வேர்ல்டு வைடு இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குது, மனிதர்கள் வந்து ஏன் இதுக்கு பின்னால கரெக்டா போறாங்க, ஏன் சேஞ்சஸ் வருது, என்ன இதோட வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா நிச்சயமா வந்து இந்த ஒரு ஃபர்கிவ்னஸ் தான் இந்த உலகத்துக்கே வந்து இதை காண்பிக்கிறதுக்கான ஒரு முக்கிய பொருளா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேன்சர் நோயாளி இந்த படிப்பை இந்த உலகத்துக்கு மக்களுக்கு உபயோகப்படணும்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில அவங்க அந்த கேன்சர் நோயை முழுமையா குணப்படுத்திக்கிட்டு அதை வந்து வெளிப்படுத்தினாங்க. இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா பித்தப்பையில கல் இருந்துச்சு. ஸோ இந்த கல்லை இந்த கிளாஸ்க்கு வந்து தான் வெளிப்படுத்தணும், கரைச்சோம், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஏன்னா ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட முடியாது, ஒரு கல்யாணத்துல போய் ஒரு பிரியாணி சாப்பிட முடியாது, ஒரு நான்வெஜ் பீஃப் எதுவுமே சாப்பிட முடியாது, மட்டன் கூட சாப்பிட முடியாது. எதை சாப்பிட்டாலும் சரி இங்க ஒரு வலி, இங்க பேக்ல ஒரு வலி, அது ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள். ஸோ அந்த மாதிரி இருந்தேன்னா நான் என்னுடைய முழுசா இத ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு அந்த என்ன நேத்து கூட வந்து கண்டினியூவா 2 மேரேஜ் 2 ஊர்ல எல்லாம் போய் அட்டன் பண்ணி நல்லபடியா கறியெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் நைட் ஒரு விருந்து, ஸ்பெஷல் விருந்து வச்சிருந்தாங்க எங்களுக்கு மட்டும். ஸோ அதையும் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ எந்த கடவுள் புண்ணியத்துல அந்த பிரபஞ்ச சக்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கிளாஸ் எனக்கு கொடுத்த என்னோட குருவுக்கு நன்றி. நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்குற உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா என்னோட நோய் முழுசா குணமாய் வெளியே வந்துருக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் காரணம். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட நோய்களை வந்து முழுசா குணப்படுத்தி உங்க வாழ்க்கையை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இந்த ப்ராக்டிஸ் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது. சரி, இந்த ஃபர்கிவ்னஸ்னா என்ன? விஜயலட்சுமி மேம் ஆடியோ கேட்கல அப்படின்ற போட்டிருக்கிறீங்க. பட் யாருக்காவது ஆடியோ கம்மியா இருக்கா நான் பேசுறதுல? வாழ்க வளமுடன். கேக்குது. குட் மார்னிங் சார். இப்ப நல்லா கேக்குதுங்க சார். அப்போ ஓகே. சரி, இதுல ஆடியோ நோ ஆடியோ வந்துருச்சா? ஸோ அந்த மாதிரி இல்ல, நான் அந்த டைம்ல கொஞ்சம் எந்திரிச்சு போயிருந்தேன். வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடி நான் பேசுறேன். ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையில ஒரு கடினமான விஷயம் கூட. எப்படி மன்னிக்கிறது? ஃபர்கிவ்னஸ்னா என்னன்னா மன்னிக்கிறது. இது வந்து சாத்தியமா, இது வந்து சரியா அப்படின்னா உண்மையில எல்லாத்தினாலையும் வந்து எல்லாத்தையும் மன்னிக்க முடியுமானா மன்னிக்க முடியாது. ரியல் அப்படிதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கையில ஒரு சிலரை வந்து மன்னிச்சிடலாம் அப்படின்னாலும் மன்னிக்கலாம்னு நினைச்சாலும் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. பட் உண்மையிலே இது சாத்தியமா, உண்மையிலே மன்னிக்க முடியுமா அப்படின்னா மன்னிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. அதான்
ரொம்ப ஈஸியா நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா மனசு மன்னிக்காது. அங்கதான் ப்ராப்ளம். ஹியூமன் பீயிங் நீங்களாம் சாதாரண மனிதர்கள். அப்ப மனிதர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரும்போது ஆஹ் அந்த மனிதர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க ரியலாவே உண்மையிலேயே அந்த மன்னிக்கக்கூடிய நிலைக்கு வர்றதுக்கு காரணமும் இந்த மன்னிப்புங்கிறது இருக்கிறதுக்கும், இதுக்கெல்லாம் பேசிக் என்னன்னு பார்த்தா, மனிதனோட படைப்பே தவறு செய்வதற்காக. இங்கதான் அந்த அழகான பியூட்டி இருக்கு. இங்கதான் அந்த உண்மை இருக்குது. மனிதனோட படைப்பே தவறு செய்வதற்காகத்தான். அப்படி இருக்கும்போது நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது மனித குலத்துக்கே நீங்க அநீதி செய்யற மாதிரி. மனிதனோட படைப்பே தவறு செய்யறதுக்கு தான் அப்படிங்கும்போது அந்த மனித குலத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்க தான் நீங்க. யாருன்னா மன்னிக்க மாட்டேன்னு சொல்றவங்க, மன்னிக்கிறது என்னால முடியாதுன்னு சொல்றவங்க, எனக்கு அது கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க மனித குலத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா ஆதி மனிதன் முதல் தவறு செஞ்சனாலதான் நம்ம எல்லாம் உருவானோம். அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டனாலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல இத்தனை கோடி மக்கள், இத்தனை லட்சம் கோடி மக்கள். அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல அட் பிரசன்ட் இங்க இருக்கிறவங்க 850 கோடி. ஆனா வாழ்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ஆதி மனிதன்ல இருந்து இன்ன வரைக்கும் அதை பார்த்தோம்னா 850 லட்சம் கோடி மக்கள். சோ இத்தனை மக்கள் இங்க பிறந்து வளர்ந்து இறந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரொட்டீன் இந்த உலகத்துல இந்த பூமியில நடந்துச்சு, இன்னும் நடக்க போகுது, இன்னும் நடந்துகிட்டே இருக்க போகுது. சோ நமக்கு தான் புரியல. நமக்கு இருக்கிறது ஒரு ஈசலோட நாள், ஒரு சின்ன ஒரு 2-3 நாள் ஒரு சின்னதா கொடுத்துருக்காங்க. வந்தோம், நம்மளும் அதே மாதிரி போயிருவோம். நோ கேரண்டி. இங்கே ஸ்டே பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அந்த வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றோம். சரி மன்னிக்க மாட்டேன், பயங்கர கோபம், டென்ஷன், உள்ள வலி, என்ன அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன். நைட்டு தூங்குறீங்க, காலையில எந்திரிக்கல. நீங்க இன்னைக்கு எந்திரிச்சிட்டீங்க, சந்தோஷம். அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. நம்ம எல்லாரும் நல்லபடியா எந்திரிச்சு இந்த கிளாஸ்ல உட்காந்து எல்லாரும் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரியலி நம்ம ஆரோக்கியமாக நல்லா உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய மரணம் உங்களை தழுவி விட்டது. ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்களேன். உங்க கோபத்துக்காவது உங்களுக்கு அர்த்தம் இருக்கா? உங்க கோபத்துக்காவது ஒரு அர்த்தம் இருக்குதான்னு கேக்குறேன். இருக்கா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இந்த ஏஐயோட பெரிய சொல்ல இருக்கு. நான் இங்க கை இப்படி வச்சுனா அது இங்க எனக்கு கை லோவர் ஹேண்ட் ஹைன்னு அது போட்டு வச்சு என்ன பண்றது? we notice they spoken, so we have will lower hand in your 2 seconds. பாத்தீங்களா? புரியல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? இப்போ ஒரு ஹேண்ட் ரைஸ் ஆச்சுல்ல என் ஃபேஸ் கிட்ட, அது நான் கைய சும்மா இப்படி காமிச்சேன். இப்படி காமிச்சேன்னே இங்க கேமரா என்ன பண்ணுது அப்படின்னா, நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணதா உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குது. நான் இங்க டச் பண்ணா இங்க மேல வரும். ஸோ அதே மாதிரி நான் கிளாஸ் எடுக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம்ல, அப்படி கண்ணு லைட்டா மூடனோம்னா இது என்ன பண்ணுதுன்னா தூங்குறேன்னு நினைச்சு ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி வச்சிருது. ஏன்னா கண்ணு டயர்ட் ஆயிடுச்சு, ஆகக்கூடாதாமா. ஸோ பாருங்க, ஒரு ஒரு கம்ப்யூட்டர் கூட நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது அது டிசிஷன் எடுத்து செய்யுது. உனக்கு தூக்கம் வருது, நீ ரொம்ப நேரமா சிஸ்டத்துல உட்காந்துக்கிற, உன் கண் ஒரு மாதிரி ஆகுதுன்னு ஸ்கிரீன் லாக் பண்ணி வச்சுக்குது. அந்த லைட் என் மூஞ்சில படாம அது பாதுகாக்குது. ஸோ என்னெல்லாம் வேலை செய்யுது பாருங்களேன். நான் கை ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு, இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுமா, நான் வேணா ஒரு 2 நிமிஷம் நிறுத்துறேன், நீ அந்த பட்டன் அமுத்து, நான் அவங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் அப்படிங்குது. பாத்தீங்களா? நம்ம கையில ஒண்ணுமே இல்லைங்க.
ஆனா நீங்க எல்லாம் வாசி புடிச்சுக்கிட்டு வாசி என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு? ஐ எம் சோ சாரி. எனக்கு அந்த உங்க பாஷையில எனக்கு தெரியல எனக்கு. வாசிக்கு வந்து அடம் பிடிக்கிறது. எஸ், அடம் பிடிக்கிறது. பிடிவாதம். அடம் பிடிச்சிட்டு பிடிவாதம். பிடிவாதம். எஸ், பிடிவாதம். வாசி ஒருத்தர் எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல நாங்க வந்து வாசின்னு தான் சொல்லுவோம் அத. வாசி பிடிக்கிறது அப்படிம்போம். ரொம்ப அடம் பிடிக்கிறது, இல்லைன்னா வந்து பிடிவாதம் பிடிக்கிறது. அந்த அத வந்து பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைய சரியா புரியாம நம்ம என்ன பண்றோம்னா, தேவையில்லாத ஒரு விஷயத்த, இந்த கோவத்த அடுத்தவங்க வந்து இப்படி பேசிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, ரொம்ப மோசமா இருக்காங்களே சொல்லி நம்ம ரொம்ப டென்ஷன்ல இருக்கும். இந்த டென்ஷன் வந்து உங்களுக்கு மட்டும்தான். உங்களோட எதிரா இருக்கக்கூடிய யார நீங்க டென்ஷனா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கிடையாது. நம்மால அத செய்து இப்போ என் கண் வந்து டயர்டா இருக்குன்னு காட்டுது. ஏன்னா 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் இன்னைக்கு. அதனால கொஞ்சம் பிராக்டிஸு நிறைய இருந்துச்சு. உண்மையிலேயே என் கண்ணு டயர்டா இருக்குது போல இருக்குது. அது ஐடென்டி பண்ணிருச்சு. அதனால திறக்கவே மாட்டேங்குது ஸ்க்ரீனை. அது சொல்லுது, உங்க கண்ணு டயர்டா இருக்குது, நீ வந்து கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன்ல இருந்து தள்ளி இரு அப்படிங்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்படி கண்ணை கொண்டு போய் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அதுல காமிச்சா கொஞ்ச நேரத்துக்கு அது வந்து லாக் பண்றது இல்லை. ரீல 2-3 டைம் அப்படி பண்ணி பார்த்து. ஸோ நான் பாருங்களேன், எவ்வளோ ஒரு டெக்னாலஜி, என்னென்னமோ உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது ஸ்க்ரீன் லாக் ஆகாம இருக்குன்னா, என் கண்ணை பக்கத்துல வச்சு 2 தடவை இப்படி காட்டினா அதுக்கப்புறம் அது லாக் ஆக மாட்டேங்குது. ஆனா நீங்க மனசுக்குள்ளார ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அத ஒரு கவலையா நினைச்சுக்கிட்டு நான் வந்து மன்னிக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாது. ஏன்னா வந்து அந்த அந்த நாள், அந்த இடம், அந்த சூழல், அவர் அப்படி என்கிட்ட பேசியிருக்க கூடாது, அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, அந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகித்திருக்க கூடாது அப்படின்னு எவ்வளவோ டேர்ம்ஸ் போட்டு நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட் செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு நம்ம லைஃப். இப்போ இனி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் இருக்க போறோமா அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியாது. மேபி இந்த பூமியை அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட்ல சுருங்கிருச்சுன்னா நம்மளாம் முடிச்ச ஒண்ணுமே இல்லை. ஸோ இவ்வளவுதான் வாழ்க்கை. ரொம்ப சாதாரணம். ரொம்ப இதுல புடிச்சு நிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு கூட இத பழகும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ரிஸ்க் இருந்தது, எப்படிரா அவனை மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க ஜாலியா தான் இருக்கிறாங்க, ஆனா நம்ம தான் வழியில இருக்கோம். அவங்க ஜாலியா தான் அவங்க லைஃப கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் திரும்ப திரும்ப அதை சிந்திச்சு நமக்குள்ள வழிகளை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். சோ இந்த இந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓகே, நம்ம வந்து கிளியர். நம்ம என்ன பண்ணலாம்? சோ யார் நமக்கு வழிகளை தர்றாங்களோ, யார நினைச்சா நமக்கு வந்து இங்க ஒரு உறுத்தல், ஒரு சங்கடம், ஒரு கோபம், இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, செஞ்சிருக்க கூடாது, இந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாதுன்னு எங்க வழி வருதோ அந்த இடத்த, அந்த நிகழ்வை நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்க கூடியவர்களாக நம்ம மாறும். ஸோ அந்த அந்த இடத்த வந்து நம்ம மன்னிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து ஒரு தோணல் வரும். அந்த தோணலுக்கு பேரு தான் லவ். அந்த தோணலுக்கு பேரு தான் அந்த உண்மையான அந்த லவ்வோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி ஃபீல் ஆகுது, எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது நமக்குள்ள வந்து ஒரு அவங்க கூட இருந்த பகை போய் பாண்டிங்கும், அவங்கள பார்க்கும்போது ஒரு நல்ல சிரிக்கக்கூடிய தன்மையும் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு சிரிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு வரும்போது தான் நம்மளோட எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. உனக்கு வேணும். ம் இது சாதா. ம் ஓகே, தேங்க்யூ. எல்லாம் காஃபி சாப்பிடுங்க.
பாருங்க, அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. டீ சாப்பிடக்கூடாது, காஃபி சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இல்லையா? டீ சாப்பிடக்கூடாது, காஃபி சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு. ஏன்னா அதுல கஃபின் இருக்கு. நிறைய நம்மளுடைய மெடிடேஷனுக்கும் நம்மளோட மன அமைதிக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. காஃபி சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த வறுத்து அந்த பொடி அரைக்கிற அந்த கடை வீதி பக்கமா போனாவே ரிலாக்ஸ் ஆயிடும் சார் மைண்டு. ஆஹ் ஸ்மெல்லு காஃபியோட மனம் வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது. ஆனா நமக்கு ஒரு கோபம் இருக்கு, டீ குடிக்க முடியலன்னு. டீ குடிக்க முடியலன்னு கோபம் இருக்கு. நல்லாதான் சார் இருக்கும். ஆனா டீ கடையில குடிக்கிற டீ தான் சார் நல்லா இருக்கும். வீட்டுல அந்த எசன்ஸ் வந்து ராவா இருக்கும் சார். இதுல வந்து அந்த எசன்ஸ் வந்து கொதிக்க வச்சிருவோம். டீ கடையில வந்து அந்த எசன்ஸ் ராவா இருக்கும். எஸ், ப்ரூ காஃபி ஸ்மெல் எம்மி. எஸ், ஸோ எல்லாத்துக்குமே ஃபர்கிவ்னஸ் கொடுக்கணும். காஃபி நல்லா இருக்குதோ டீ நல்லா இருக்குதோங்கிறதெல்லாம் இல்லை. ஆனா நம்ம மனசு நல்லா இருக்காங்கிறது தான் இங்க விஷயமே. காஃபி கொடுத்தா ஒரு புத்துணர்ச்சி இருக்கு, மனம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம மனசு நல்லா இருக்கு. டீ குடிச்சா ஒரு ரெஃப்ரெஷ் வருது, டீயோட மனம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே டீயோட அந்த இலையோட வாசம் உண்மையிலே ஒரு சூப்பர். ஸோ அங்கே என்னன்னா நம்மளோட மனசு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபீல் தான் நமக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அந்த மன்னிக்கிற தன்மையை வளர்த்தோம். எப்ப நமக்கு வந்து அந்த மன்னிக்கிற தன்மை நமக்குள்ள அதிகமாகுதோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த கெட்ட எண்ணங்கள் வந்து நம்மளை விட்டு போயிடும். இப்போ முன்னால இத சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இங்க ஒரு நெகட்டிவ் உருவாகும், நிறைய மனசுல தோணும், எல்லாத்து முன்னாலேயும் சாப்பிட்டா அப்படின்னு இல்லையா? இது ஒரு நமக்குள்ள வரக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்மளோட தாட்ஸ். இது ரொம்ப சந்தோஷமா ரிலாக்ஸேஷனுக்காக நம்மளோட தேவையை நம்ம செய்யறோங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது, நீங்க எல்லாருமே இதை வந்து ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிற மனநிலை எனக்குள்ள இருக்கும்போது இங்க எந்த பிரச்சனையுமே இல்லை. யார் இப்ப இங்க பிரச்சனையை உருவாக்குறான்? நம்மளுடைய நம்ம மனசு மனசு. இல்லையா? எஸ் அப்ப சார். அந்த மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மனசு சொல்றத நம்ம அதிக கவனம் கொடுக்காம அதையும் முழுசா மன்னிக்கும் போது இந்த நிகழ்வு நடக்கும். நேச்சர் இது, இந்த எண்ணம் நமக்குள்ள வரும், இது நமக்கு தூண்டப்படும், ரியல், அது ஓகே தான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? forgive, அந்த அந்த இடத்த அந்த நிகழ்வை கம்ப்ளீட்டா மன்னிச்சிடும். சோ அப்ப என்ன ஆகுது? அங்கதான் ஹீல் ஆகுது, அங்கதான் கிளியர் ஆகுது. நமக்கு தெரியல, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சங்கடம், ஒரு பிரச்சனை, ஒரு ஆள் சண்டை அப்படி பண்ணனாதான் உட்கார்ந்து மன்னிக்கணும். இப்படி இல்ல, எல்லாத்துக்குமே மன்னிக்கணும். இப்போ நான் நான் வந்து காஃபி குடிக்கிறேன், ஒருத்தருக்கு என்னடா இவர் பேசும்போது இடையில உட்கார்ந்து காஃபியை குடிச்சிட்டு இருக்காரு. நான் எனக்குள்ள சொல்லிக்கணும் என்னன்னு, forgive you all. எதுக்கு? உங்களோட எண்ணங்கள்ல பல எண்ணங்கள் இருக்கலாம், அந்த எண்ணங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள், forgive you all. ஒருத்தர் சஜஷன் சொல்லலாம், இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு, சின்ன சின்ன நிகழ்வு நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அதுதான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? உச்சந்தலையில போய் உட்கார்ந்துட்டு தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட வேலை. நம்ம என்ன பண்ணுவோம்? உச்சந்தலையில போய் உட்கார்ந்து தான் பிராக்டிஸ் பண்ணுவோம், கம்மியா உட்கார்ந்தாலும் பிராக்டிஸ் பண்ண மாட்டோம்.
பெரிய பிரச்சனையை தொலாவி எடுக்கிறது. எதுக்கு? பெரிய பிரச்சனையை தொலாவி எடுத்துதான் நான் கிளியர் பண்ணுவேன்னு ஒரு எண்ணம். அதனால அவன் எனக்கு இருக்கிறதுலயே அதிகமான பிரச்சனை எது அப்படின்னு சிந்திக்கிறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரிலாக்ஸ். உங்களுக்கு எது தோணுதோ அது. உங்களுக்கு எது தோணுதோ அது. பாருங்க, கையை 2 தடவை இப்படி காமிச்சிட்டா உடனே அது காமிக்குது. கையை தூக்கணுமான்னு. அப்ப அதுக்கு ஒரு ஃபர்கிவ்னஸ். கை காமிச்சா வருது பாருங்க. இப்ப உங்களுக்கு அந்த ஷாப் பாருங்க, லோவர் ஹேண்ட். அதுதான் காமிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி காமிச்சிட்டாம அதுக்காக காமிக்குது. சோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்கிவ்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன்ல அப்படி வருது. இப்படி நான் காமிச்சேன்னா அது அங்கிருந்து ஒரு ஏஐ வந்து காமிக்குது. ஸோ இது வர்றது வந்து நம்ம இந்த இடத்துக்கு கூட ஃபர்கிவ்னஸ் பண்ணணும், மன்னிக்கணும். இப்போ நம்ம லைஃப்ல எங்கெல்லாம் மன்னிக்கணும், யாரை மன்னிக்கணும், என்ன அஃபர்மேஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி செய்யணும், இதெல்லாம் கன்ஃபியூஸ். உங்களுக்கு இருக்கிற பெரிய டென்ஷனே அதுதான். ஏங்க அதெல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸா இருங்க. நம்ம நிறைய ஃபர்கிவ்னஸ் இங்க பாக்கி இருக்கு. குரோர்ஸ்ல வச்சிருக்கிறோம். நீங்க என்ன ஒன்ன தேடிட்டு நடந்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் ஃபர்கிவ்னஸ் குரோர்ஸ்ல இருக்குது. ஒரு ஃபர்கிவ்னஸை தேடிட்டு இருக்கிறீங்க. எப்படி கிளியர் ஆகும்? ஃபர்கிவ்னஸ்ங்கிறது இந்த மாதிரி டீ குடிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, போனதுக்கு, தூங்குனதுக்கு, சாப்பிட்டதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். எல்லாத்துக்குமே செய்யணும். சாரி கேட்டு பழகுனீங்கல்ல, சாரி 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 சாரி. அதே மாதிரிதான் ஃபர்கிவ் ஃபர்கிவ் ஃபர்கிவ். சாரி மாதிரி தான் ஃபர்கிவும். சாரியோட சேர்ந்த இன்னொரு வேர்டு தான் அது, இல்லையா? இது மட்டும் இஷ்டத்துக்கு கொடுத்து பழகிட்டீங்க. அதே மாதிரி இதையும் பழகணும். பழகிட்டா வழி இல்லாத வாழ்க்கையை வாழலாம். எப்படி? உங்களுடைய அந்த குரூப்ல அப்படியே ஷேர் பண்ணுங்கம்மா. கிளாஸ் ஸ்டார்டட், ஜாயின் நவ் அப்படின்னு யாராவது எல்லாம் போட்டு விடுங்க. என்ன தெரியல, இன்னைக்கு மண்டே கம்மியா இருக்கிறதுனால கம்மியா இருக்காங்க தெரியல. ஸோ ஜாயினிங் எஸ் வந்து சார், கொடுங்க. போட்டு விடுறேன் சார். ஓகேம்மா. அந்த லிங்கை திரும்ப ஒரு தடவை கூட போஸ்ட் பண்ணி ஜாயின் நவ். எஸ். ஸோ அந்த மாதிரி அவங்க யாராக இருந்தாலும் நம்ம வந்து எந்த நிலையில இருந்தாலுமே வந்து மன்னிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். நம்ம 1 பை 1 ஒரு சப்ஜெக்ட் இல்லாம பல சப்ஜெக்ட்ல பல இடங்கள்ல நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி மன்னிச்சுட்டே இருக்கும்போது தான் நமக்குள்ள ஏற்படுறது அந்த செல்ஃப் லவ். அந்த உள்ள இருக்கக்கூடிய நம்மளை பத்திய ஒரு லவ் நமக்கு வந்து ஏற்படுது. அதே மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்தா, ஓவர் தாட்ஸ் இருந்தா, நமக்கு ஏதாவது ஒண்ணு உலட்டிட்டே இருக்கும் இல்லையா? இது இப்படி இருந்தா அப்படி இருக்கும், அப்படி இருந்தா இப்படி இருக்கும், இதை ஒண்ணு, ஐயோ நமக்கு நம்ம இது பண்றோமே, அது பண்றோமே, இது நடந்தா என்ன நடக்கும், அங்க போனா என்ன நடக்கும், இங்க போனா என்ன நடக்கும். உண்மையிலேயே நான் சொல்றேன், ரியலா சொல்றேன், என்னோட வாழ்க்கையில இதுக்கு வரக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஓவர் திங்கிங், ஓவர் நாலேஜ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளோ அதிகம். எதுனாலுமே ரொம்ப கடந்து சிந்திக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல எக்ஸ்ட்ரீம்ல சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதை சுருக்கணும். சுருக்கி சின்னது பண்ணி, ஓகே, இங்கிருந்து அங்க, இங்கிருந்து இங்க, அது நல்லா நடந்ததுக்காக நன்றி, முடிஞ்சு போச்சு கதை. மிடில் ஒண்ணுமே இல்லை. இல்லடா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இங்க என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, கிலோமீட்டர் கணக்குல ஒரு கிலோமீட்டருக்கும் ஒரு பிரேக்கை போட்டு போறது, ஒரு விஷயத்த சிந்திச்சுட்டே போறது. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த பத்தி
ஏதாவது ஒண்ணு வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் பேசுறோம்னா உடனே அதுக்கு வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்களை வந்து போட்டுக்கிட்டே போறது, சிந்திச்சுட்டே இருக்கிறது, ஓவர் தாட்ஸ் அதுக்குள்ள கொண்டு வர்றது. என்ன ஆனால் நடக்கிறது தான் நடக்கும், நடக்கிறது தான் நடக்கும். அது நடக்கும் போது நடக்கும் இல்லையா? எஸ் ஆர் நோ? இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐஸ்வர்யம். அது ஒரு நேர காலம். நம்ம என்னதான் எண்ணெயை தேய்ச்சு பரண்டாலும் அது நடக்காது. ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் சார். ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். இன்னும் பெட் அவுட் எந்திரிக்கலையா? ஏன் தொண்டையில சார்? கரகரன்னு இருக்கு. நீங்க தான் இல்ல அது எந்திரிக்காம மழையில இருந்து அந்த மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் தொண்டை. தொண்டை கரகரன்னு இருக்குன்னா, ஆமா சார். அது மழை சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் இதுவா இருக்கு சார். எஸ். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? மழை சீசனை ஃபர்கிவ் கொடுக்கணும். நான் மழையில இருந்தாலும், வெயில்ல இருந்தாலும், குளிர்ல இருந்தாலும், எதுல இருந்தாலும் நான் தான். சோ எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். இந்த பருவ காலம்ங்கிறது வந்து அது அதுவா போகும். நம்ம அதை புடிச்சுக்கிட்டு நீ இப்படி இருந்தா நான் அப்படி இருப்பேன், நான் அப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேன், எனக்கு இது வந்தா அது வரும், இது வந்தா இது வரும், இந்த சீசன்ல அது வரும், அந்த சீசன்ல அது வரும், இப்படி எல்லாம் உங்க மைண்டுக்குள்ள வச்சு ஓவர் தாட் வச்சிருந்தீங்கன்னா இந்த சீசன்ல உங்களுக்கு ப்ராப்ளமா தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சீசனை ஃபர்கிவ் கொடுக்கணும். கோல்ட் எஸ் சார். ஆயிருச்சு, கோல்ட் ஆனா கோல்டு பிடிக்கும், இது உங்களுடைய தாட். மழை பெஞ்சா தண்ணி நினையும், தண்ணி நினைஞ்சா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சளி பிடிக்கும், இது உங்களுடைய தாட். மழையில நினைஞ்சா 100 மில்லி தண்ணி உங்க தலையில படும். 100 மில்லி தண்ணி உங்க தலையில படும். குளிச்சா உங்க உடம்புல 40 லிட்டர் தண்ணி படும். 40 லிட்டர் தண்ணி பட்டா சளி பிடிக்கணுமா? 100 மில்லி தண்ணி பட்டா சளி பிடிக்கணுமா? 40 உண்மை சொல். லிட்டர்ஸ் 40 லிட்டர்ஸ் 40 லிட்டர்ல தான் சளி பிடிக்கணும். ஆனா உங்களுக்கு 100 மில்லியில தான் சளி பிடிக்குது. ஆனா டெய்லி போய் குளிக்கவும் செய்றீங்க. டெய்லி குளிக்கும் போது 40 லிட்டர் தண்ணி யூஸ் பண்றீங்க கம்மியா. இப்ப நானால ஒரு 60 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பாடி டெம்பரேச்சர் குறையணும்னு சொல்லிட்டு வேணுனே வந்து கொஞ்ச நேரம் சவரில் நின்றுட்டே இருப்பேன். ஸோ இல்லைன்னா நம்மளோட அந்த இது வாங்கி வச்சிருக்கிறோம், ஸ்விம்மிங் பூல் ரெடிமேட்ல, அதுல போய் படுத்துக்குவேன். ஸோ அப்ப எவ்வளவு தண்ணி நம்ம யூஸ் பண்றோம், எவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்றோம் இல்லையா? அப்பெல்லாம் சளி பிடிக்கலையாமா, தண்ணி உள்ளேயே போய் படுத்துட்டு இருக்கும்போது சரி. இப்ப நம்ம கிளாஸ் வந்து நடக்கிறது வந்து ஒரு ஆறோட ஓரமா இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட். அதுல ஆத்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கலாம், படுத்துக்கலாம். ஏன்னா ஆழம் வந்து ஒரு அடிதான். ஆனா தண்ணி நல்லா கண்ணாடி மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள படுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல அது ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ்னா ரொம்ப ஃபேமஸ். இந்த அந்த ஆத்து பொள்ளாச்சின்னு பேரு. அந்த பொள்ளாச்சியில நாங்க நியர்பை இருக்கிறதுனால அடிக்கடி போய் குளிப்போம். ஆலியார் டேமுக்கு பின்னாடி ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு வந்து நிறைய கல் இருக்கும். அதே மாதிரி போய் படுத்துக்கும். அதே வந்து ஆனமலை இந்த பக்கம் இருக்குது. அங்கேயும் வந்து இதே மாதிரி ஒரு ஆறு. அந்த ஆறு பூராமே ஒரே பெல்ட் தான். ஆனா நிறைய இடத்துல இறங்குறக்கு இடம் இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஊர்ல இருக்கு. ஸோ அந்த ஆனமலையிலிருந்து அந்த ஓடக்கூடிய அந்த ஆறு தான். இந்த ஆறோட ஸ்டைலே அப்படிதான். ஸோ அங்கங்க போய் எல்லாருமே ரொம்ப தூரத்துக்கு சினிமாலாம் எடுத்திருக்காங்க. இந்த அது படம் என்னமோ ஒரு படம் எல்லாம் இருக்கு. அதுல அந்த வைதேகி காத்திருந்தால கூட இந்த இடத்துலதான் இந்த கடை, அந்த போட் இப்படி இப்படி சுத்தி சுத்தி போகும்ல, அதெல்லாம் அங்கதான் எடுத்து. ஆழம் இருக்காது, சும்மா ஒரு அடிதான் இருக்கும். ஆனா அந்த சீன் வந்து அதுல போய் உழுகுற மாதிரி ஒரு நீர். அந்த பொள்ளாச்சி ஆத்துலதான் எடுத்தாங்க. ஸோ அந்த காலத்துல இருந்தே அந்த ஆறு பெருசா ஆழமான ஆறு இல்ல, ஒரு தரை தட்டக்கூடிய ஆழம் இல்லாத ஆறு. சில இடத்துல குழி இருக்கும். புரியுதா?
எதுக்காக நான் சொன்னேன்னு வெளியே வந்துட்டுன்னு. சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் சார். சளி அதுக்கு பிடிச்சிருக்கு சொன்னேன். பாத்தீங்களா? அந்த ஆத்துல அவ்வளோ தண்ணியில அத்தனை டன் தண்ணியில போய் விளையாடும் போது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 10 ml தண்ணி தலையில விழுந்துட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு சிலர் வந்து ஊருக்குள்ளார ஒரு ஐடியா சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்க மழையில நனைஞ்சிட்டா குளிக்க சொல்லுவாங்க. தெரியுமா? கேரளால இது ஒரு சிஸ்டம் இருக்கு. மழையில நனைஞ்சிட்டு வந்துட்டோம்னா டக்குன்னு போய் தண்ணி எடுத்து குளிக்க சொல்லிடுவாங்க. இப்ப இதோட அர்த்தம் என்ன? ஆள் மனதுல என்ன பண்றோம்? நனைஞ்சத முழுசா நனைய வச்சு இதையும் அதையும் ஒண்ணுதாங்கிறத ஏற்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணிட்டோம்? நம்மளோட மன ரீதியா ரெண்டையும் பிளட்ஜ் பண்ணிட்டோம். ரெண்டையும் சேர்த்திட்டோம். அப்ப என்னாச்சு? எஸ் சார். ஓ, நம்ம பாடி, நம்ம மூளை, ஆமாப்பா இந்த தண்ணி அந்த தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு, சரியா போச்சு போ அப்படின்னு சளி பிடிக்கும். இதை வந்து ரெகுலரா இங்க செய்வாங்க. எல்லாரும் நினைஞ்சிருவாங்க, மழையில நேரா போய் குளிச்சிருவாங்க. மழையில நினைஞ்சா குளிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆச்சு? ரெண்டு காம்பினேஷன் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. ஆனா உங்க தாட்ல மழையில நினைஞ்சா சளி பிடிக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு சளி பிடிக்குது. சோ கிரிஜா மேம், நீங்க என்ன பண்ணணும்? மழையில நினைஞ்சிட்டு போய் குளிச்சிருங்க, உங்க உடம்பு சரியாயிரும். எஸ் சார். மழையில நிறைஞ்சா நான் திரும்பி போய் ஃபுல்லா குளிச்சுட்டு வருவோம் சார். எஸ், அது மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு. சளி பிடிக்காது அங்க. ஆமாங்க நம்மால் சார். வேற என்ன போட்டு. இப்போ நம்ம அந்த நம்மளுடைய சில எண்ணங்களை நம்ம சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இதே மாதிரிதான் அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து நம்ம ஆத்மார்த்தமா கொடுக்கணும், ஆழமா கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு தான் கொடுக்கணுங்கிறதே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல், தப்பு செஞ்சதுக்கும் நீங்க வந்து ஃபர்கிவ்னஸ் கொடுக்கணும். தப்பு மத்தவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்குமே அது உண்மையான விஷயம். உங்களை நீங்க மன்னிக்கணும். இந்த கில்ட்டி ஃபீல் எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து காமிச்சு கொடுத்தாரு ஒருத்தர், இல்லையா? ஏன்னா அவர் பேர் வந்து யாக்கூபா என்னமோ பேர், இல்லையா? யாருக்கு தெரியும்? யாக்கூப் தான் நினைக்கிறேன். சோ அவரு வந்து காமிச்சு கொடுத்து, அவருனாலதான் வந்து இவரை வந்து அந்த இதுல சிலுவையில வச்சு அடிச்சு கொள்றாங்க. சோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா, அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருவார். ஏன் இறந்தாருன்னு கேட்கும்போது அவரோட கில்ட்டி ஃபீல், அதனால அவர் வந்து தானாக தற்கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அதுல வந்து சொல்லப்படுது. சோ ஒரு மனுஷன் தற்கொலை செய்யற அளவுக்கு மோசமான ஒரு பொருள் என்னன்னா இந்த கில்ட்டி ஃபீல். இப்ப இது நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதுவும் ஒரு மோசமான விஷயம். இப்ப நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்றதாங்க மனுஷன். தப்பு பண்ணியாச்சு, என்ன பண்ண முடியும்? நம்ம போய் கரெக்ஷன் பண்ண முடியுமா? இல்ல மாத்தி காமிக்க முடியுமா? அதெல்லாம் இல்ல. தப்பு செய்யாம இருக்கலாம். நம்மளோட கான்செப்ட் என்ன? அதே தப்ப திரும்ப நம்ம ரிப்பீட்டட் பண்ணாம இருக்கலாம், அது ஓகே. பட் அந்த தப்ப என்ன பண்றது? சோ அதுல ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குல்ல, அதை என்ன பண்றது? அதைத்தான் மன்னிச்சிடணும். உங்களை நீங்க மன்னிச்சிடணும். இப்போ நமக்குள்ளார கில்ட்டி ஃபீல் இருக்காது. எப்போ உங்களுக்குள்ளார எப்படி ஃபர்கிவ்னஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்க அன்பை அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி உங்களை நீங்க மன்னிச்சுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற கில்ட்டி ஃபீல விட்டுறணும். அந்த கில்ட்டி ஃபீலை நீங்க விடும்போது உங்களுக்கு உண்டான லவ்வை உங்களை நீங்க நேசிக்கணும். அப்ப நம்மளை நேசிக்கும் பொழுது, நம்ம அன்பை நமக்கே கொடுக்கும்போது, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வலியை, அந்த கில்ட்டி ஃபீலை, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் இதை பேசியிருக்க கூடாது, நான் இதை நடந்திருக்க கூடாது, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க கூடாது, இப்படின்னு நமக்குள்ள ஒரு வலி இருந்துட்டே இருக்கு.
இந்த வலிய நம்மளே நம்ம மன்னிச்சிடணும். சரி, ஓகே, விட்டுரு, ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம மனசு கிளியர் ஆயிடும். அந்த மனசு கிளியர் ஆகும்போது இந்த கில்ட்டி ஃபீல் வந்து உங்களை விட்டு போயிடும். அந்த கில்ட்டி ஃபீல் போனதுக்கு தி ப்ரௌட் யுவர் செல்ஃப், உங்களை வந்து நீங்க கொஞ்சம் ஓகே ஓகே நடந்துருச்சு. அப்புறமா நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு மேக்கப்பா ஒரு கௌரவமா அப்படி நடந்துக்க வேண்டியது. ஏன்னா திரும்ப அந்த தப்பை வந்து செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடாது. உங்க மூளை வந்து திரும்ப அதே தான் செய்ய சொல்லும். ஏன்னா தவறுகள் எல்லாமே அடிக்ஷன். தவறுகள் எல்லாமே வந்து ஒரு ஹேபிட். இது நமக்கு புரியறது இல்லை. நம்ம பிரெயின் அப்படிதான், நம்ம டிசைனே அப்படிதான். ஒரு ஒரு தப்புங்கிறதே ஒரு ஹேபிட்டுக்குள்ளார கொண்டு போகுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ரகசியம். எல்லா தவறுமே வந்து ஒரு ஹேபிட். நம்மளை அறியாம நம்ம அதை கத்துக்குவோம். அந்த ஹேபிட் வந்து பல விதத்துல இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நெகட்டிவா பேசுறது ஒரு ஹேபிட். நான் அதை செய்வேன். சில சமயங்கள்ல நெகட்டிவா பேசுவேன். அதாவது ஒரு சபை இருக்கு, ஒரு இடம் இருக்குதுன்னா, நான் என்னை பத்தி நிறைய ஓப்பனா சொல்றேன்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி ஐ எம் ஓப்பன். அதனால எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஒரு மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல வாழ்ந்தோம். ஐ எம் ஓப்பன். அதனால எல்லாமே நான் பேசுவேன், எல்லாமே சொல்றேன். ஏன்னா நீங்க எதை நினைப்பீங்கன்னு எனக்கு கவலையே இல்லை. எனக்கு அந்த கில்ட்டி ஃபீலே இல்லை. ஐ எம் ஓப்பன். நான் அப்படிதான். நான் வந்து இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பயங்கரமா கிளாஸ் எடுக்கிறேன். நான் வந்து ஒரு குருவா இருக்கிறேன். இந்த கிளாஸை வந்து நான் தான் மானிட்டர் பண்றேன் அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெரி சிம்பிள் லைஃப். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம இப்படி இருக்கணும், நம்ம அப்படி இருக்கணும், நம்ம இங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சோம்னா ஓப்பன் புக், அவ்வளவுதான். இங்க புடிச்சு வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ டைம், இவ்வளவுதான் டைம். எண்ணத்தை போய் புடிச்சு வைக்கிறது, எண்ணத்தை மறைச்சு வைக்கிறது, எதை காமிக்காம இருக்கிறது, என்ன லைஃப் இது இல்லையா? எல்லாம் இப்படியே போத்தி போத்தி வச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன போத்தி வச்சிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே புரியல. ஆனா நிறைய போத்தி வச்சிருக்கிறீங்க. உங்களை ப்ரூஃப் பண்றதுக்கு பாக்குறீங்க. இந்த நல்லவனா நாடகம் ஆடாதேன்னு நிறைய பேருக்கு சொல்லுவேன். என் பசங்கள்ட்டையும் சொல்லுவேன், வீட்லயும் சொல்லுவேன். நானும் எனக்கு அப்படிதான். நல்லவனா இருக்கிறதுக்கு நாடகம் ஆடாது, ஒரு யூஸ் இல்லைங்க. நம்ம என்னவா இருக்கிறோமோ அதை இருந்தா போதுமானது. எதுக்கு எல்லாத்தையும் மறைச்சு ஸ்கிரீன் போட்டு என்ன நம்ம வந்து கொண்டு போக போறோம் இல்லையா? அதனால எல்லாம் ஓப்பனா ரிலாக்ஸா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கில்ட்டி ஃபீல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு என்னதான் நடந்துரும். ஒரு பயங்கர கோவத்துல நம்ம வேற பயங்கர தப்பு பண்ணிட்டுமேனு ஃபீல்ல இருந்தோம். திடீர்னு மண்டை போட்டோன்னு முடிஞ்சு போச்சு மேட்டர். அப்புறம் எங்க போய் இந்த கோவத்தை காட்டுறது, எங்க போய் கோவிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பெரிய கில்ட்டி ஃபீல் எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? அந்த யார நீங்க வேண்டாம் சொன்ன அதே உட்காந்து அழுதுட்டு ஐயா எல்லாம் முடிஞ்சு போச்சு என் கதை. இதுக்குத்தானா இத்தனை டென்ஷன் உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? இதுக்கா இவ்வளவு டென்ஷன் அடிச்சிட்டு இருக்கிறீங்க? இதை சாதிக்கிறக்கா ஓடிட்டு இருக்கிறீங்க? இதை காமிக்கிறக்கா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? புரிய மாட்டேங்குது. லைஃப் என்னன்னு நமக்கு தெரியல. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, எதையோ பண்றோம், ஆனா எல்லாம் ராங்கா பண்றோம். ராங்காவே திங்க் பண்றோம். இவங்க என்ன நினைச்சிருவாங்க, அவங்க என்ன நினைச்சிருவாங்க, இது என்ன இப்படி ஆயிரும், நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் இங்க வந்து கௌரவமா நடக்கணும், இங்க ஸ்ட்ரிக்டா. எனக்கு கூட இன்னைக்கு தோணுச்சு. நான் என்னோட பையனோட ஃபங்க்ஷன் வச்சா மேடையில ஏறி சும்மா தாட்ஸ் தானே. காலையில எந்திரிச்சேன்னவே ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம கிளாஸை பத்தி அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம்,
ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டோம் அப்படின்னா தூக்கமே இருக்காது. தூங்குறதே இல்ல. ஏன்? மைண்ட் பூரா அங்க இருக்கு. சோ நம்மால இருப்பாரா, காலையில 3:30 மணிக்கு இங்க போயிட்டாரு, ரஜினி கிட்ட போயிட்டாரு. அங்க போயிட்டு அங்க ரஜினியோட உட்காந்து நான் இதே கோட்டு தான் போட்டிருக்கிறேன். அவரு கூட தோள் மேல கை போட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறேன். அவரும் இதே கோட்டு போட்டிருக்கிறாரு. அவர் மண்டையில விக்கு வச்சிருக்கிறாரு. அந்த விக்க தூக்கி என் தலையில வச்சு கொடுக்கணும். அப்போ ஒரு சிலருக்கு அவர் வச்சு கொடுக்குறாரு, அது மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் அந்த விக்க தூக்கி என் தலையில வைக்கிறாரு, அது மேட்ச் ஆகுது. அப்படியே ஒரு கனவு ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா ஒரு ஆள்கிட்ட போனை கொடுத்து செல்ஃபி எடுக்க சொல்றேன், அந்த ஆள் சரி போனோட போயிட்டாரு. போனை காணாம திரும்பி பார்க்கிறேன், என் ஜோப்புல இருக்கு போன். இதெல்லாம் கனவு, ஒரு ரியல் நினைச்சிடாது. அப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ்ல தான் நான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச பார்த்தேன், ஆஹா ரஜினியோட உட்கார்ந்து ஒரு போட்டோவா, என்ன கனவு இன்னைக்கு, என்ன ஒரு இது, சூப்பர் சூப்பர். அது பயங்கர ரிச்சான இடம் தான். ஏதோ இருக்கு, அப்புறம் கீழே இறங்குறோம் மேல இறங்குறோம், என்னென்னமோலாம் இருக்கு சம்திங். அவரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ நம்மால் கம்முன்னு இருக்க மாட்டார். யாரு? நம்ம அவர் டிராவல் ஆகிட்டே தான் இருப்பாரு. நம்ம மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருக்குது. தூக்கத்திலையும் தூங்குறதுக்கு முன்னாடி இருந்து எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ 3:30 மணியிலிருந்து அடுத்த ப்ரோக்ராமோட ஸ்டேஜ் என்ன, நம்ம என்ன பேச போறோம், என்ன யாருக்கிட்ட என்னென்ன பேச போறோம், எப்படி அப்படி பேசி அப்படியே நினைச்சிட்டே கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல் நமக்குள்ள வருது. என்ன ஃபீல் வருது? நம்ம பையனோட கல்யாணத்தை விட ஸ்டேஜ்ல உட்காந்து எத்தனையோ நம்மளுடைய குடும்பங்கள் இருக்காங்க. எல்லா குடும்பமும் ஒன்னா உட்காந்துருக்கு. ஸோ என்னுடைய விசுவலைசேஷன் மைக் எடுத்து, ஹாய் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க. எக்கோ அடிக்குது, எனக்கு எக்கோ கேக்குது, உங்களுக்கு கேக்குதான் தெரியல. நான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. அதனால ஸோ அந்த க்ரௌடுக்கு முன்னாடி நிக்கிறேன், நான் மேல இருக்கிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து நிறைய எண்ணங்கள்ல கோபம், சங்கடம், கவலை, துக்கம், இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ளார என்னென்னமோலாம் இருக்கும். எஸ் ஆர் நோ இல்லையா? அந்த மாதிரி நிறைய வச்சுட்டு தான் நீங்க எல்லாம் வந்து கௌரவம், யார்கிட்டையும் சீக்கிரமா எளிமையா பேசக்கூடாது, நம்ம ஒரு இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள். அப்படியே ஒருத்தனை பிடிச்சி அப்படியே சட்டை பிடிச்சி, நீ யாரு, நீ என்ன, நீ ஏன் இப்படி சிரிக்காம இருக்கிற, எதை நீ வந்து பாதுகாத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கணும். கமான், ரிலாக்ஸ். எல்லாரும் வந்து அவங்க மனசை துறங்க. உங்க பக்கத்துல நிக்கிறது வந்து உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க பெரியப்பா பையன், உங்க சித்தப்பா பையன். ஏன் சிரிக்காம இருக்கிற நீ? நீ பெரிய பணக்காரனா இருக்கலாம், பணம் படைத்தவரா இருக்கலாம், போஸ்டிங்ல இருக்கலாம், நீ என்ன வேணாலும் இருக்கிற, அவங்களுக்குள்ள என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா நீங்க எல்லாரும் வந்து இங்க வந்திருக்கிறீங்க, இந்த முஜீப் அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருமே இங்க சந்தோஷமா தான் இருக்கணும். கம் பிளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த அட்வான்ஸ் கோர்ஸ்ல சில வேர்ட்ஸ் இருக்கு, தி எனர்ஜி வேர்ட்ஸ். ஸோ அதை வந்து அந்த கிளாஸ், அந்த கிரவுண்ட்ல, அந்த இடத்துல எல்லாத்துக்கும் சொல்லி என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை, கனவு, விசுவலைசேஷன். பாருங்களேன் எப்படி இருக்கும். எல்லா ஃபேமிலியும் இதை ரியலைஸ் பண்ணி என்னோட அந்த இடத்துல எல்லாருமே கூடி அதை நினைச்சு ஃபீல் ஆகி, அதுல ஒரு அம்மா திடீர்னு கத்தி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. கத்தி கத்தி அழுகுறாங்க. நான் இவ்வளவு நாள் என்னோட மகனை விட்டு கோபத்துல இருந்துட்டேனே, என் குழந்தைய விட்டு தூரத்துல இருந்துட்டேனே அப்படின்னு அழுகுறாங்க. அந்த மகன் போய் மன்றாடுறான், அம்மா விட்டுருமா. ஏன்னா இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளா சில வருஷமா பேசல. என்னோட விசுவலைசேஷன் அது அப்படியே அங்க நடக்குது. அங்க 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 அவங்க கதறாங்க. ஸோ அந்த கதறலை வந்து நம்ம சரிப்படுத்துறோம். அதுக்கான வார்த்தைகள் தான் அது, அந்த நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ்ல வச்சிருக்கிற வார்த்தைகள். இப்போ புதுசா உங்களுக்கு கத்துத்தர போற விஷயம். ஸோ அதை சரிப்படுத்துறோம், அந்த இடத்த வந்து கிளியர் பண்றோம்.
ஸோ இந்த மாதிரி குடும்பத்தை சரி பண்ணணும், மொத்த குடும்பத்தை சரி பண்ணணும்னு ஒரு ஆசை, ஒரு விசுவலைசேஷன், ஒரு எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்மளோட தூக்கம், நம்மளோட சுவாசம், நம்மளோட மைண்டு, நம்மளோட சிந்தனை எல்லாமே எல்லாமே EFT. மூச்சு காத்து EFT, பேச்சு EFT, கனவு EFT, எதா இருந்தாலும் EFT தான். ஏன்னா அதுதான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்தோம்னா வாழ்க்கை மாறும், சேஞ்ச் ஆகும். நம்ம அந்த எண்ணங்களை, நம்மளோட மனசை அங்க கொண்டு வரணும். அந்த ஃபர்கிவ்னஸ், அக்செப்டன்ஸ் உள்ள நாம ஆழமா செய்யும் போது எல்லாம் கிளியர் ஆயிரும். நீங்களும் அப்படி ரெடியா இருக்கீங்களா? ப்ராட் மைண்ட், சூப்பர் சார். எஸ், தேங்க்யூ. அப்படி கொடுக்கணும், அப்படி எல்லாத்தையும் மாத்தணும், எல்லா ஃபேமிலி. அது எனக்கு ரொம்ப நாளாவே அந்த ஃபீல் இருக்கு. ஏன்னா பயங்கர கௌரவங்க, அவன் ஏதோ சாதிச்ச மாதிரி. சிலர்லாம் இருக்காங்க, புதுசா திருமணமாகி வந்திருக்கிறாங்க, மாமனாராமா, அவங்க வந்து மருமகனாமா. நானும் அப்படிதான் ஒரு காலத்துல, நானும் ஒரு மருமகனா இருந்திருக்கிறேன். ஆனா எனக்கு மாமனாரே இல்லை, ஒன்லி மச்சினம் மட்டும்தான். ஏன்னா அவங்க அப்பா இல்லாத பொண்ணை தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து நாம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு தகப்பன் இல்லாத ஒரு, அவங்க அனாதைன்னு சொல்ல முடியாது, ஆனா அப்பா இல்லாம அம்மா வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாம அண்ணன் மூலமாக வளர்ந்த ஒரு பொண்ணு. அவங்க அண்ணன் தான் எல்லாமே. அப்படி அந்த சூஸ் பண்ணும். ஸோ என்னன்னா அவங்களோட வளர்ப்பு, அவங்களோட சூழல், அத மாதிரி எல்லாம் என்னோட ஒரு 17 வயசு 14 வயசுல எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, என்னோட வளர்ச்சியில, என்னோட இளமை காலத்துல எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். ஸோ ஒழுக்கம், தெளிவு, வாழ்க்கை, மரணம், மறுமை நாள் அப்படின்னே நான் ஒரு 14 வயசுல இருந்து நிறைய விஷயத்த கேட்டுக்கிட்டேன். ஸோ நம்மளோட வாழ்க்கையில என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வந்து இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இன்னொரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்காகவும் நம்ம வாழணுங்கிறத புரிஞ்சு வாழ்ந்தோம். ஸோ நம்மளை வளர்த்துனதே அப்படி வளர்த்துனாங்க. அதனால நிறைய விஷயம் வந்து நமக்குள்ள அதை நோக்கியே இருந்துச்சு. ஆனாலும் மேனிஃபெஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் அதுல இருந்துச்சு. அதுக்காக இதை விட்டு கொடுக்கல, அதையும் விட்டு கொடுக்கல. எனக்கு என்ன வேணுங்கிறத போல்ட்டு அப்பாட்ட அப்பவே சொன்னேன். திருமணத்தோட அந்த டைம்ல அப்பாட்ட சொன்னேன், நான் இப்படிதான் திருமணம் பண்ணிக்குவேன், இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் வேணும்னு அவ்வளோ தெளிவா சொல்லிதான் திருமணம் பண்ணேன். ஸோ அங்க எனக்குள்ள சில தவறுகள் வந்திருக்கலாம், அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். எனக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அதுக்கு மன்னிப்பு. வாழ்க்கையில இருக்கிற எல்லா இடத்துலையும் எல்லா நிகழ்வுகளையும் நம்ம கண்டிப்பா இங்க உடம்போது நம்ம லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகுது, சரியாகுது, செல்ஃபா வந்து நம்மளே நம்மளை வந்து சரிப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நம்ம மாறுறோம். கொஞ்சம் ரிஸ்க் எல்லாம் இருக்கு, ஏன்னா வழியெல்லாம் இருக்கு. ஏன்னா தப்பு ஆப்போசிட் மட்டும் இல்ல, நம்ம மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நம்மள மன்னிக்கிறது. நமக்கு உள்ள நிறைய தப்பு இருக்குது, நம்ம நிறைய தவறுகளை நமக்கு உள்ள செஞ்சிருக்கிறோம். இந்த கில்ட்டி ஃபீல் தான் ஃபர்ஸ்ட் மன்னிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆளு. நம்ம எப்பவுமே பெரிய ஆளுக்கு தானே, அடுத்தவனை தான் மன்னிப்போம். ஏன்னா ஊர்ல இருக்கிறவன்லாம் கெட்டவன் தானே, அதனால ஊர்ல இருக்கிறவனை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தான் நம்ம மைண்ட். ஆனா நீ உனக்கே கெட்டவங்கிறத நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? உனக்கே நீ கெட்டவங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, அந்த தெளிவை நமக்குள்ள ஏற்படுத்தினாதான் நம்ம உண்மையிலேயே மேனிஃபெஸ்ட் ஆக முடியும். அப்ப நமக்குள்ள என்னெல்லாம் இருக்கலாம், என்னெல்லாம் பேசலாம், என்னெல்லாம் பண்ணலாம், எல்லாம் இருக்கும். உள்ள உட்கார்ந்து தெளிவா உள்ள இருந்து பாரு. உன்னை அறிதல் அப்படிங்கறது அதுதான். உன்னை அறிதல்னா நான் வந்து உள்ள இருந்து எனர்ஜியை கொண்டு வந்துட்டு நான் இப்படி இப்படி காட்டுறது இல்லை.
அமைதியா உட்கார்றது அல்ல. நீங்க பெரிய சக்தியை கொண்டு வந்து, ஓ நீ இப்படி ஆயிடுவே அப்படி சொல்றது இல்ல. அது இல்ல. அதெல்லாம் உங்களை ட்ரீட்மெண்ட் பண்றது அல்ல. உன்னை அறிதல்ங்கிறது என்னன்னா, உன்னுடைய குற்றம் குறை உனக்குள் இருக்கக்கூடிய அந்த கில்ட்டி ஃபீல், அந்த தப்பு, அத அறிதல், அத உணர்தல், அத சரிப்படுத்துதல். இதுதான் உன்னை நீ அறிதல்ங்கிற அந்த வார்த்தைக்கான சரியான பொருள். உன்னை அறிதல்னா இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, உள்ள இருந்து அப்படியே குண்டலியம் பெருசாக்கி குண்டலியம் மேல பல்ப் எரிய வைக்கணும். அது இல்ல. அது குண்டலியத்தை கொண்டு வர்றது இல்ல. இங்க இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. அப்போ ஃபேமிலியில ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருது. நான் தப்பா பேசியிருப்பேனா, நான் ஓவர் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேனான்னு ரியலைஸ் பண்ணா நமக்கு கோவம் வருமா? ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து, ஏன் நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல கேட்கறாங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, நான் பண்ணியிருப்பேனா, மேபி என்னால தப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு செகண்ட் ஆலோசனை பண்ணும்போது நாம என்ன ஆகும்? சாஃப்ட் ஆயிரும். அவங்கள திட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருவோம். அனுமதிக்கணும். அவங்க நல்லா திட்டட்டும். எல்லாம் திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ரியலைசேஷன், அவங்களுக்கு நம்ம தெளிவு கொடுக்கணும். பொறுமையா இருங்க, ஆலோசனை பண்ணுங்க, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாருங்க. ஆக்சுவலா உண்மையில நீங்க தப்பு பண்ணியிருக்கிறீங்க, ஏங்க மறந்துட்டேங்க, ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா அங்க சண்டை இருக்குமா, அன்பு இருக்குமா? அவரு உங்களுக்கு விட்டு கொடுப்பாரா, விட்டு கொடுக்க மாட்டாரா? நீங்க பண்ண தப்பு தான், நீங்க பண்ணது தப்பு தான். நீங்க சொல்றீங்க, சாரிங்க மறந்துட்டேங்க, தெரியாம ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா ரியலைசேஷன் பண்ணி உள்ள இருந்து சொல்றீங்க. அவர் உண்மையிலேயே அது இழந்துட்டு வந்து நிக்கிறார் கோவமா. அவருடைய இழப்பு எக்ஸ்ட்ரீம். இங்க என்ன நடக்கும்? அத விட்டுட்டு இத மறைக்கிறது. என்ன பண்றது? இத மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறது. அந்த சொல்ல வந்த மனுஷனையே ஏமாத்த பாக்குறது. அதுக்கு பதிலா இங்கிருந்து ரிப்ளை கொடுக்கறது. இது இப்படி இருந்திருக்கலாம், அது அப்படியா இருக்கலாம், இது இதுவா இருந்திருக்கும், நான் இப்படிதான் நினைச்சேன், நான் அப்படிதான் நினைச்சேன். என்னமோ இவங்க குற்றமே செய்யாத மாதிரியும் இந்த குற்றத்தை வந்து அவங்க மேல ஏத்துக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்றேன். என்ன லாபம் கிடைக்க போகுது? என்ன வித்தியாசம் வரப்போகுது? என்ன சேஞ்சஸ் கிடைக்க போகுது? இல்லையா? ஒன்னும் இல்லை. சோ நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, சாரிங்க, சரண்டர் கொடுத்தா சமரசம். சூப்பர் இல்லையா? சூப்பர் தானே? நிறைய பேருக்கு பிடிக்கல போல இருக்கு இந்த கிளாஸ். என்னடா இவர் மன்னிக்கவெல்லாம் சொல்றாருன்னு ஏத்துக்கல. ஸோ அதனால பிடிக்காதவங்க எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல சார், கிளாஸ் இல்ல நல்லா வைண்ட் தான் அப் சார். கிளாஸ்ல இன்னைக்கு கிளாஸ்ல ஆளு கம்மியா இருக்குது. மேபி என்னோட அப்ரமேஷனா இருக்கலாம். அதுக்கு நான் தான் வந்து ஃபர்கிவ்னஸ் கொடுக்கணும். அது இல்ல எல்லாம் இல்லாம இப்ப வந்து ஒர்க்கிங் அவாய்ட் ஆகி ஒர்க்கிங் போயிட்டு இருக்காங்க. பீப்புளா இருப்பாங்கல்ல சார். ஆமாம்மா, எவ்வளவு ஒர்க்கிங் இருந்தாலும் நம்ம இங்கிருந்து போறோம் அப்படின்னா நம்ம மனசு அதை ஏத்துக்கலன்னு அர்த்தம். நம்ம மனசு வந்து அத வந்து முழுசா அக்செப்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஆமா இது எப்போ இருக்கிறதான்னு சொல்லி அவாய்ட் ஆகி போவோம். ஸோ அதுதான் சொல்றேன், கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பேத்துக்கு இதை ஏத்துக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் தான். நம்மளையே நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளுடைய தப்புகளை நிறைய பேர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம இந்த ஃபர்கிவ்னஸ் கொடுக்கறது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, மத்தவங்கள மன்னிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து மத்தவங்கள மன்னிக்கிறது இல்ல, நம்மள மன்னிக்கிறது. என்ன பண்றது? அது
நம்மளை நம்ம வந்து மன்னிக்கிறது தான் வந்து உண்மையான விஷயம். அந்த நம்மளை வந்து நம்மளே மன்னிக்கும் போது நம்ம வாழ்க்கை வந்து நிறைய மாற்றத்தையும் நிறைய அற்புதத்தையும் நமக்குள்ள ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? எஸ் ஆர் நோ? நீங்க எல்லாம் ரெடியா உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன்னு சொன்னா எஸ் சொல்லணும், இல்ல எஸ் நோ சார். சொல்லணும். எஸ் சார். இல்லைன்னா வந்து அந்த இதுல சாட் பாக்ஸ்லயாவது எஸ் போடணும். ஷியாமா மேம் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க இல்லையா? எஸ் சார். ஸோ நம்ம வந்து மன்னிக்கிறதுனா நம்மளை ஏத்துக்கணும். நம்மளோட ஏத்துக்கிறதுனா அதுக்கு பேர் என்னன்னா, உங்களை ஏத்துக்கிறது இல்ல, உங்களோட குற்றங்குறைகளை நீங்களே உணர்றது. இப்ப நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னாலாம் நான் சொல்ல மாட்டேன். உட்காந்து அழுகிறது, சங்கடப்படுறது, நான் அது இல்லை, நான் அப்படி இல்லை, நான் வந்து ரியாலிட்டியில நான் வந்து அப்படி இல்லை, ஆனா நான் ஒரு காலத்துல அதெல்லாம் செஞ்சுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கரெக்ஷன் பண்றேன். இந்த மாதிரி பல கரெக்ஷனை நேரடியா உங்களோட வாழ்க்கையில ஒன் பை ஒன்னா எடுத்து கரெக்ஷன் பண்ண போறோம். அதுதான் நம்மளுடைய அந்த ஏடிசி அட்வான்ஸ் கோர்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு புதிதாக நடக்கக்கூடிய அந்த பேட்ச் 10th அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ஆழமா இருக்கிற வழியை வந்து தூக்கி வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளவோ மறைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மறைச்ச விஷயங்களை எல்லாம் வந்து சரிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள எவ்வளவோ ட்ரோமா இருக்கு, குழந்தையில இருந்த ட்ரோமாஸ், சின்ன குழந்தையிலிருந்து உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஆள் மனதுல பெரிய அளவுல உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதையெல்லாம் சரி பண்றதுக்கு உங்களோட தாய் தகப்பனோட வாழ்க்கை அங்கிருந்து கிடைச்ச பல விஷயங்களை சரி பண்றதுக்கு எனக்கெல்லாம் வந்து இன்னைக்கும் அழுது தீரவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து பற்றாக்குறையோட தான் நான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தணும், நீங்களும் சரியாகணும். அதுக்காக தான் அந்த கிளாஸ் வச்சிருக்கிறோம். ஒருத்தர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே அதுல ஜாயின் பண்ணுங்க. பணத்தை பத்தி ஃபீல் ஆகாதீங்க. அது வந்து உங்களை வந்து ஒரு நெகட்டிவ் வந்து உங்களை கஷ்டப்படுத்துதுங்கிறது தான் உண்மை. காரணங்கள் நிறைய இருக்கும். காரணங்கள் வந்து உண்மை இல்லை, அது உங்களை வந்து ஏமாத்துது. ஸோ வாழ்க்கைய புதுசா தொடங்குறதுக்கு, புதுசா பிறக்கறதுக்கு, ஏன்னா எதுவுமே மாறாதுங்க. நீங்க எவ்வளோ அள்ளி போட்டு எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், மலையை தூக்கி தூக்கி அந்த பக்கம் வீச போறேன்னு சொன்னாலும் நீங்க காலம் பூரா அந்த மலையை வீசிட்டு தான் இருக்க போறீங்க. இதுல எந்த சேஞ்சஸும் உங்க வாழ்க்கையில் நடக்கவே போறதில்லை, எழுதி வச்சு. ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணனா அந்த மலை மாதிரி 5000 மலைகளை உங்க மனசுக்குள்ள எடுத்து வெளியே போடலாம். அதுதான் அந்த கிளாஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு அது நடந்ததுங்கிறனால தான் நான் உங்களுக்கு நடத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து அதுல ஜாயின் பண்ணணும்னு பிரியப்படுறீங்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பா இதுல ஜாயின் பண்ணுங்க. உடனடியா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நான் வர்றேன், என்னை வந்து இதுல ஜாயின் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்போ உங்களுக்குள்ள இருந்து அந்த கத்தி அதை வெளியே எடுத்து எல்லாம் கரெக்ஷன் பண்ணிடலாம். உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடும். ஓகே, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஜாயின் பண்ணுங்க. இது ரிப்பீட்டட் இதே பெர்சன்டேஜ் அமௌண்ட்ல கன்ஃபார்ம் நடத்த போறது இல்லை. அந்த கிளாஸ் திரும்ப இல்லை, நம்ம பேட்சஸ்க்கு தான் போக போறோம். அப்போ வந்து நீங்க அந்த ஃபுல் பேட்சோட பணம் கொடுத்து தான் உள்ள வர முடியும். இனிமேல் வந்து அந்த டிஸ்கவுண்ட், ஆஃப் சார்ஜ் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப கொடுத்தேன் ஒரு சிலருக்கு. ஸோ அங்கெல்லாம் அப்படி இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இதையெல்லாம் கட் பண்ணிட போறோம். ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா அடுத்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் இல்லை. ஸோ இது வந்து கண்டிப்பா நம்ம செய்ய போறோம். அதனால வந்து அடுத்த பேட்ச்ல இதே டிஸ்கவுண்டோட வரலாம், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது நிச்சயமா இல்லவே இல்லை. 2026 முதல் நீங்க வந்து பேசிக்ல 2வது ஜாயின் பண்ணாலும் சரி, அட்வான்ஸ்ல 2வது ஜாயின் பண்ணாலும் சரி, அன்னைக்கு என்ன ஃபுல் ஃபீஸ் இருக்கோ அதை ஃபுல்லா பே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள வர முடியும். ஸோ இந்த டைம் கூட சிலருக்கு கொடுத்த வாய்ப்புகளை கூட குறவு பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதையும் நம்ம இந்த வாட்டி செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறோம். ஏன்னா அந்த ஏர்லி பேர்டு ஆஃபர்னு சொல்லி நேற்று வரைக்கும் வச்சுருந்தோம். ஸோ அந்த ஏர்லி பேர்டும்
முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கிருந்தும் ஃபீஸ் அதிகமாகுது. அதனால யாராவது ஜாயின் பண்ணணும், நம்ம வரணும், நம்ம வாழ்க்கையை மாற்றணும், பணம் ஒரு விஷயம் இல்லை, வாழ்க்கை தான் முக்கியம், இன்னைக்கு இதை கரெக்ஷன் பண்ணால் என் வாழ்க்கை நிச்சயமா அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும், நான் கேரண்டி தரேன், உங்க வாழ்க்கை அடுத்த பயணத்தை நோக்கி கண்டிப்பா பயணிக்கும். திஸ் கிளாஸ் ஹெல்ப் மீ டு எ கரெக்ஷன். எஸ், கண்டிப்பாமா. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். எல்லாத்தையும் ஃபர்கிவ் பண்ணுங்க, எல்லாத்தோட வார்த்தைகளையும் ஃபர்கிவ் பண்ணுங்க, என்னையும் சேர்ந்து ஃபர்கிவ் பண்ணுங்க. ஏன்னா அதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதிக பாண்டிங் அதிகப்படுத்தும். ஸோ அதனால என்னையும் ஃபர்கிவ் கொடுங்க, நானும் உங்களையெல்லாம் ஃபர்கிவ் பண்ணுறேன். அதான் நமக்குள்ள இருக்கிற அதிக பாண்டிங் அதிகப்படுத்தும். ஸோ அதனால தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? இல்லை யாராவது ஏதாவது பேசுறீங்களா? ஒரு 1 or 2 வேர்ட்ஸ். யாராவது மைக் ஆன் பண்ணலாம். சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். வினோத், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். yes. நம்ம எவ்வளவு தப்பு இருக்கிறோம்னு எப்பவுமே அது உணராம மத்தவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு தான் சார் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஆமா, அது உண்மைதான் சார். நம்ம பண்ற தப்பு எல்லாமே மன்னிச்சுட்டு அது உண்மை அப்படின்னு நம்ம ஏத்துக்கின்னு அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கின்னு உண்மையை சொல்லிட்டு அதை அப்ப அந்த நிமிஷமே அதை பர்கியூனஸ் பண்ணிட்டு அழுதுட்டு போயிடுறது நல்ல ஒரு ரிலீஃப், அதுக்கான நல்ல இது கிடைக்குது சார். அது உண்மை சார். அதை உணர்ந்திருக்கேன் சார் நான் பர்கியூ பண்ணி. எஸ், பாத்தீங்களா? இது வந்து ஹார்ட்ல இருந்து வருது. வினோதினியோட டெப்த் ஹார்ட்ல இருந்து வர்ற வேர்டு இல்லையாமா? எஸ் சார், கண்டிப்பா சார். நான் பர்கியூனஸ் நம்ம ஹீலிங் நீங்க சொல்லி உக்காரும் போதே சார் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது சார். கண்ணுல தண்ணி எனக்கு அவ்வளவு அழுக வந்துரும் சார். அப்புறம் எனக்கு நான் தப்பு பண்ணிருக்கணும், அதெல்லாம் ரெகுலைஸ் பண்ணலன்னா கூட அது தானா அது வருது சார். எனக்கு அண்ணாத்தி ஞாபகம் வருது. நம்ம எவ்வளவு எல்லாம் தப்பு பண்ணிருக்கிறோம், நம்ம என்னென்ன பேசிருக்கிறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட போய் பேசிருக்கிறோம்ல, அதெல்லாம் அப்படியே தானா வருது சார் எனக்கு. அது எஸ், கண்டிப்பா. அதெல்லாம் நினைச்சு அந்த டைம் பர்கியூனஸ் கொடுக்கும்போது, போன வாரம் அப்படிதான் சார், அதுக்கு நம்ம பர்கியூனஸ் கொடுக்கும்போது அது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அந்த வலி எனக்கு ஷோல்டர் பெயின் எப்பனா ஒரு டைம் வரும் சார். அப்ப கூட எனக்கு எப்பனா ஒரு டைம் வரும். ஆனா அன்னைக்கு ஹீலிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபுல்லா பாடி ஃபுல்லா அப்படியே வெயிட் லாஸ் ஆன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு சார். நல்லா இருந்துச்சு சார். அது என் பசங்க எல்லாம் என்ன பார்த்து என்னன்னு உங்ககிட்ட போன் ஆன் பண்ணி சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க சார். என்னன்னு தெரியல சார். இது மாதிரி அம்மா அழுதுட்டே இருக்கிறாங்க, கண்ணுல தண்ணி ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா அப்படியே நெஞ்சுட்டே இருக்குது சார். தண்ணி வந்துட்டே இருக்குது. எங்க சின்ன பாப்பா வந்து கேக்குறா, உங்க சார் ஆரம்பிச்சிட்டாரு, ஹெட்போன் போட்டிருந்தேன் நானு, உங்க சார் ஆரம்பிச்சிட்டாரா பர்கியூனஸ்க்கு, நீ அழுதுனே இருக்கிற அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் ஆனேன் சார். ரொம்ப அது உண்மை சார். நான் நிறைய உணர்ந்திருக்கேன் சார். பர்கியூனஸ் ஆத்மார்த்தமா உண்மையா செஞ்சா கண்டிப்பா எல்லாமே நல்லது நடக்குது சார். வாங்க, நேர்ல வாங்க. இன்னும் கண்டிப்பா சார். ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சார். நான் எப்போ ஆவலோட இருக்கேன் சார், எப்போ வரணும், ஒன்னும் நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவல் வந்துடலாமா? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. புரிதலே இல்லாம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோங்கிறத ஒரே ஒரு கவலை. அத கூட ஃபர்கிவ் பண்ணிட்டோம்னா கிளியர் ஆயிடும். இந்த ரீபர்த் வந்து உங்களை பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ யாரும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, வாங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். தேங்க்யூமா. வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.